தசகம் 2 பகவத் ரூப வர்ணனை. இதில் என்னென்ன பகவானுடைய ரூபம், முதல் தசகத்தில் பகவானுடைய மகிமை படித்தோம். இப்போ பகவானுடைய ரூபம், கிரீடம் சாத்தின்றிருக்கார், கஸ்தூரி திலகம் வச்சுட்டுருக்கார், மகர குண்டலம் வச்சுட்டுருக்கார், பஞ்ச ஆயுதம் கையில் வச்சுட்டுருக்கார், கங்கணம் கட்டின்றிருக்கார். எல்லாரையும் நான் ரட்சித்தே தீருவேன் கங்கணம் கட்டின்றிருக்காரு. அவரால் எப்படி முடியும், எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க எப்படி முடியும்னா, 3 லோகத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பார்க்க சாந்தமாக இருக்கார், மதுரமாக பேசுகிறாரே, எல்லா விதமான குணங்களும் அந்த பகவான்கிட்ட இருக்கே. அப்படி இருந்து கூட இந்த பகவானை யாரும் நினைக்காம அவரோட திருவடியில் சரணம்னு சொல்லாமல் ஏதோ கண்ட விஷயத்தில் மற்ற விஷயங்களை புத்தியை செலுத்துகிறாளே, இவாளுக்கெல்லாம் ஏதோ சாபம் போல் இருக்குது. பகவான் இவ்வளோ மதுரமாக பேசி கூட என்ன பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, எல்லா பாவம் சர்வ பாபேப்பியும் மோட்ச இஷ்யாவை மாசு சகன் பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா, சர்வ தர்மான் பரித்யஸ்ய மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி எல்லா பாவங்களுக்கும் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட இவர் இது மாதிரி அனுகிரகத்தை அடையாமல் எங்கேயோ சுற்றின்னு இருக்காளே, இவாளுக்கெல்லாம் ஏதோ சாபம் போல் இருக்குது அப்படின்றது 3வது ஸ்லோகம். தத்தாத்ரங் மதுராத்மகம் தவ வபோஸ் சம்பிராப்ய சம்பல்மயி சா தேவி பரமோசுகா சிரதரம் நாஸ்தே ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யா பதகஷ்டமச்சுத விபோ த்வத்ரூபமானோங்யக பிரேமதைரியமயா தசா பலாச் சாபல்யவா தோதபூத். இது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்தை மகாலட்சுமி என்ன சொல்கிறா, என்னுடைய பதியை யாரெல்லாம் கொண்டாடுறாளோ, குண கீர்த்தன ரசா யாரெல்லாம் என்னோட பதியை கொண்டாடுறாளோ, பிரமாண மதுனா சத்திய பிரமாணம் நான் பண்ணுறேன், அவள் வீட்டில் பர்மனண்ட்டாக நான் தங்கிடுவேன். தியான குணானு கீர்த்தன ரசா பக்தாகி பக்தா ஜன, அந்த பக்தர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த என்னை பதியை யாரெல்லாம் கொண்டாடுறோ அவாத்தில் நான் பர்மனண்ட்டாக தங்கிடுவேன்னு மகாலட்சுமி சொல்கிறா. ஏற்கனவே பகவான் என்ன சொன்னார், கங்கணோத்தம மகா, கங்கணம் கட்டிக்கிறேன் உங்களை ரட்சித்தே தீருவேன்னு பகவான் சொன்னார். இங்கே லக்ஷ்மி என்ன சொல்கிறா, பிரமாண மதுனா சத்திய பிரமாணம் பண்ணுறேன், உங்களை ரட்சித்தே தீருவேன் அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். லக்ஷ்மி ஸ்தாவக ராமணியக ஹிருதை வேயம் பரேஷ்மஸ்திரா இத்யஸ்மின் அன்யதபி பிரமாண மதுனா வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ஏத்வத் தியான குணான் கீர்த்தன ரசா சக்தாகி பக்தா ஜனா தே ஸ்வேஷா வசதே ஸ்திரைவ தயித பிரஸ்தாவதத்தாதரா. இதை மாதிரி மகாலட்சுமி சொன்னதுனால 6வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், எங்கே பார்த்தாலும் ரசா எனமயமா, எங்கே பார்த்தாலும் சீதா கல்யாணம், எங்கே பார்த்தாலும் சீனிவாச கல்யாணம், எங்கே பார்த்தாலும் ஹோமம் நடக்கிறது, எங்கே பார்த்தாலும் அபிஷேகம் திருமஜனம் பக்தி நாம சங்கீர்த்தனம் பஜனை உபன்யாசம் அப்படி இப்படின்னு எங்கே பார்த்தாலும் நடக்கிறதாம். அதை பார்க்க என்ன இந்த மக்கள் இவ்வளோ பக்தி பண்ணுறாளே, மயிர்கூச்சல் எடுக்கிறதாம். ரோமான் சயத்யங்ககம், அப்படியே உடம்புல இருக்கிற ரோமங்கள்லாம் மயிர்கூச்சல் எடுக்கிறதாம். ஆனந்த
மூச்சோத்பவை. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பகவானுடைய கல்யாண குணங்கள் நடக்கிறது இல்லையா, அதை பார்த்து தான் நம்மளுக்கு ஆனந்த மூச்சோத்பவை வரணுமா. நம்ம லௌகீகத்தில் யாராவது பார்த்து நீ பண்ணுற தளிகை நன்னா இருக்கே, நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு நன்னா இருக்கேன்னு ஆனந்த மூச்சோத்பவை நம்மளுக்கு வந்துடுதான். நியாயமாக செய்யக்கூடிய கடமைகள் நம்ம பசங்களோ யாராவதோ நமக்கு பண்ணினா கூட அதை கண்டு அப்படியே மகிழ்ச்சி மூர்ச்சி ஆகிடக்கூடாதான். இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக எப்படி பகவானை பக்தி கொண்டாடுறா, எல்லார் மனசுலேயும் பகவான் குடியிருக்காரேன்னு நினச்சி தான் நம்மளுக்கெல்லாம் ஆனந்த மூச்சோத்பவை வரணுமா. இது 6வது ஸ்லோகம். ஏவம் பூததயா ஏவம் பூதமனோஞ தானவசுதா நிஷ்யந்த சந்தோகனம் த்வத்ரூபம் பரசேத்ரசாயனமயம் சேதோகரம் ஸ்ருண்வதாம் சத்ய பிரேரயதே மதிம் மதயதே ரோமான்சயத்யங்ககம் வியாசின் சத்யபிசீத பாஷ்பவிசரை ஆனந்த மூச்சோத்பவை. இது மாதிரி தான் யோகிகள்லாம் பக்தி பண்ணி 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 வைகுண்ட லோகத்தையே அடையிறாளாம். ஏவம் 7வது ஸ்லோகம். ஏவம் பூததயாகி பக்தியபிகிதோ யோகசயோகத்வயாத் கர்ம ஞானமயாத் புருஷோத்தமதரோ யோகீஸ்வரை கீயதே சௌந்தர்யைகரசாத்மகே द्वयि खलु प्रेम प्रकर्षात्मिका भक्ति निःश्रममेव विश्व पुरुषैर्लभ्या रमा வல்லபா. இதை தான் கர்மமோ ஞானமோ யோகமோ பண்ணி பண்ணி தான் யோகீஸ்வரர்கள்லாம் லக்ஷ்மிபதியை கொண்டாடி 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 தான் கஷ்டமே இல்லாத மோட்சத்துக்கு போயிடுறாளாம். இதுக்காக நம்ம தபஸ் பண்ண வேண்டாம், யஜ்யம் பண்ண வேண்டாம். வெறும் பகவானோடைய நாமங்களை சொன்னினாலே எல்லா விதமான ஐஸ்வர்யமும் சிரமமே இல்லாத நமக்கு கிடச்சிரும்ன்றது 7வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகம் அடுத்த வீடியோவில் போடுறேம்மா. குருவாயூரப்பா சரணம். Click on the bell icon to subscribe to the channel and get more updates.